உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா வேண்டாம் மாமா, இந்த மோதிரத்தை நான் அருள் மாமா கையால தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். மாப்பிள, பொண்ணுக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க. மாப்பிளைக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணத்தையும் முடிச்சிடணும். நல்ல வேலை, நிச்சயத்துல வானதி எதுவும் முரண்டு பிடிச்சிருவாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்துட்டா. அது வரைக்கும் சந்தோஷம். கடவுளே, இவங்க நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்த ஜோடியை வர சொல்லுங்க. என் குடும்பத்தை நிம்மதி இல்லாம செஞ்சுட்டு நீ மட்டும் குடும்பத்தோட சந்தோஷமா உன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ண போறியா? இந்த கல்யாணம் எப்படி சந்தோஷமா நடக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். அந்த கல்யாணி தான் போன் பண்றா. என்னடா போனை கட் பண்ணி விடுறா? கட் பண்ணி விடுறாளா? அப்ப அவளுக்கு இங்க வர ஐடியாவே இல்லையா? இல்ல இங்க வந்து பாத்துட்டு சூழ்நிலை சரியில்லைன்னு ஓடிட்டாளா? டேய், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடா. நீ ஏன் ஏதாவது உளறிட்டு இருக்காத. இரு, நான் மறுபடியும் கால் பண்ணி பாக்குறேன். ஏய், நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கடத்தின விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எப்ப கல்யாணி கிட்ட இருந்து போன் வந்தாலும் நீ எடுக்கவும் கூடாது. அப்படி மீறி எடுத்த இன்னைக்கு கை கால தான் கட்டி போட்டேன். நான் சொன்னதை மீறி ஏதாவது செஞ்சினா அடுத்த வாட்டி கயத்த உன் கழுத்துல கட்டி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை.
ஹென்றி, இனி அவங்க இருக்கிற பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேம்மா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா, ப்ளீஸ்மா. ஏய், நீ உசுரோட இருக்கணும்னு நினைச்சினா நான் சொன்னதெல்லாம் உன் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்கம்மா. ஓடு. இவ வேற திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்கா. ச்சே. ஏமா, கல்யாணி இந்த பொண்ண அருளுக்கு கட்டி கொடுக்க தானே திட்டம் போட்டிருந்தா. இவளை எதுக்குமா நீ கடத்தின? கல்யாணி அவன் நினைச்ச மாதிரி ஒரு பொண்ண அருளுக்கு கட்டி வச்சிட்டா அப்புறம் நாம நினைக்கிறது எப்படி மாமா நடக்கும்? நாம நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணுதான் அருளுக்கு வரணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். அதான் அவளை கடத்தின. அப்போ அந்த நந்தினியையும் அருள் கட்டிக்க கூடாது, அந்த கல்யாணி நினைக்கிற மாதிரி எவளையும் அருள் கட்டிக்க கூடாது. ஆமா. புரியுது புரியுதுமா. சரிங்க மாமா, வாங்க அம்மா போய் பார்த்துட்டு வரலாம். சரி, பாப்பலாம். அவளுக்கு போனே போக மாட்டேங்குதுடா. என்னக்கா சொல்ற? கடைசியா இன்னொரு தடவை போட்டு பாரு. போன் போகவே இல்லடா. போன் போக மாட்டேங்குதா? அப்போ உன் கால் வரக்கூடாதுன்னு அந்த பொண்ணு உன் நம்பரை பிளாக்ல போட்டாலோ? டேய், லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காத. அவ ஏன்டா என் நம்பரை பிளாக்ல போடணும்? வேற ஏதாவது தான் காரணமா இருக்கணும். ச்சே, இன்னைக்கு நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு வர கோபத்துக்கு. அக்கா அக்கா அக்கா, அக்கா கோபப்படாதக்கா, பொறுமையா இரு. இன்னும் நமக்கு நேரம் இருக்கு. யாருன்னு போய் பாருடா. என்னம்மா? அம்மா. என்னடி? அம்மா நிச்சயம் பண்ண போறாங்க. மேடைக்கு உன்னை கூப்பிடுறாங்க. சரி, நீ போ, நான் வரேன். சரி. பாத்தியாடா, என்னமோ நேரம் இருக்குன்னு சொன்ன, நிச்சயம் ஆரம்பிக்க போதுன்னு மேடைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப என்னக்கா பண்றது? எனக்கு ஒன்னும் புரியலக்கா. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்ன மீறி எப்படி இந்த நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அப்ப இந்த நிச்சயத்தை நிறுத்தறதுக்கு வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? என்னக்கா பண்ண போற? அங்க வந்து பாரு, தெரியும். அம்மா, உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு போன அந்த சுந்தரத்தையும் அந்த ஆளோட குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.